முதல்ல வந்து எங்க பெரியப்பா டாக்டர் கலைஞர் அது மட்டும் இல்லாம இந்த பவள வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாம இந்த நடத்தும் என் அருமை ஸ்டாலின் அவர்களுக்கு மற்றும் அவரோட கட்சி கலைஞர் தோழர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்ன தனிப்பட்ட முறையில் இந்த வந்து விழாவுக்கு வந்து அழைச்சதுக்கு என் குடும்பத்தின் சார்பாக என் சார்பாக நான் நினைக்கிறேன். சார், கமல் சாரோட அரசியல் வருகை பத்தி நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கும் போது அவர் இந்த விழாவில் கலந்துகிட்டு இருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பாருங்க, கலைஞர் அவர்கள் திரைப்படத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி எங்க அண்ணன் அண்ணன் ஸ்டாலினும் தான். அந்த வகையில் எங்க திரைப்பட கலைஞர்கள் வந்து அழைச்சிருக்காங்க. நாங்க வரதில் எந்த விதத்தையும் வந்து அரசியல் ஆக்காதீங்க. நானும் வந்து அப்புறம் என்ன பவள விழா கொண்டாடுறாங்க, அதை கூப்பிட்டுருக்காங்க. அழைப்புக்கு மரியாதை கொடுத்து நாங்களாம் அதை நீங்க அண்ணனை கேட்க வேண்டியதானே. நீங்க அவரோட நெருங்கி பழகுறவர் நெருங்கி பழகினா அவருக்கு அண்ணன் நினைக்கிறதா என்னால் நினைக்க முடியுமா? எங்க அண்ணனை பத்தி அவர் தான் பேச முடியும். நான் அவரை பத்தி பேசக்கூடாது. அவரை பத்தி நான் வந்து எதுவுமே வந்து நல்லது சொல்லிருக்கேன். நான் அவரோட வெல்விஷர். அவர் வந்து அரசியலுக்கு வந்தா எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ. முரசொலி பவள விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்துக்குவாரா மாட்டாரா அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து வந்த நிலையில ரஜினி அந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிச்சிருக்காரு. முரசொலி பவள விழா வாழ்த்தரங்கம் சென்னை கலைவாணர் அரங்கத்துல நடந்தது. இந்த விழாவில் நடிகர் ரஜினிகாந்துக்கு மு.க. ஸ்டாலின் நினைவு பரிசு வழங்கினார். நடிகர் கமலஹாசனும் உடன் இருந்தார். ஆனா ரஜினிகாந்த் மேடை ஏறி எதுவுமே பேசல. கமலஹாசன் மட்டும் பேசினாரு. முரசொலி பத்திரிகையோட பவள விழாவில் கலந்து கொண்ட கமலஹாசன் தற்காப்பை விட தன்மானமே முக்கியம், தேசிய கீதம் உள்ள வரைக்கும் திராவிடம் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதன் பிறகு தன்னோட ட்விட்டர்ல ஒரு பதிவையும் வெளியிட்டு இருந்தாரு. அதுல விம்மாமல் பம்மாமல் ஆவண செய், புரட்சி வித்து தனி சிந்தனையே, ஓடி என்னை பின் தள்ளாதே, கலைத்தனை தாமதிக்காதே, கூடி நட வெல்வது நான் அல்ல நாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. பொதுவா கமலஹாசனுடைய ட்வீட் அப்படின்னா பலருக்கும் புரியாம இருக்கும். இதுவும் பல பேருக்கு புரியல. அதாவது, தயங்காம புரட்சி செய்ய தயாராகுங்கள், அதற்கு தேவை நல்ல சிந்தனை, என்னை தாண்டி ஆர்வ கோளாறில் ஏதாவது செய்து என்னை களைப்படைய வைக்காதீர்கள், என்னுடன் வாருங்கள், வெற்றி எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் அப்படின்னு கமலஹாசன் தன்னோட ரசிகர்களுக்கு சொல்வதாக பலரும் கருதினாங்க. இந்த ட்வீட் வெளியிட்ட சில நிமிடங்கள்ல அடுத்தடுத்து ட்விட்டரை பதிவிட்டு இருந்தாரு. அதுல புரிந்தோருக்கும் புரியாதோருக்கும் புகட்டுக, நாட்டுக்கு ஊழியம் செய்வோரை கேலி செய்யாதே, முப்பெய்தி மாளும் முன் சுதந்திரம் பழகு, தேசியமும் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். கடந்த சில நாட்களாவே அரசியலுக்கு வித்துடுவது மாதிரியாக கமலஹாசனுடைய ட்வீட்டும் அவருடைய பேட்டிகளுமே இருந்தது. பவள விழாவில கலந்துகிட்ட கமலஹாசன் தேசிய கீதம் உள்ள வரைக்கும் திராவிடம் இருக்கும் அப்படிங்கிறது மறைமுகமா திராவிட கட்சிகளோட தன்னை இணைக்கிறதுக்காக அவர் பேசியதா, இல்ல வெறும் மேடை பேச்சுக்காக இது பேசினதா அப்படின்னு பலருக்கும் குழப்பமே ஏற்பட்டிருக்கும். அரசியலுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லல, வர வளைச்சிடாதீங்க அப்படின்னு தான் சொல்றேன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தாரு கமலஹாசன். ஆனா அவரோட ஒவ்வொரு நகர்வும் அரசியலை நோக்கி பயணிக்குதோ அப்படிங்கிற சந்தேகமும் சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு.